ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை சுண்டைக்காவை இந்த மாதிரி 1 2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கி விடுங்க. சுண்டைக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது, சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போது 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான சுவையான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. தேங்க்யூ.